ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் சண்டே எப்படி போகுது? ஸோ எனக்கு ஏதோ ஒரு மாதிரி போகுது. ஏன் அப்படின்னா, நியூஸ் இன்றைக்கி ஃப்ரீயானாலே வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருப்போம். ஒன்றா இருக்கப்பலாம் எதாவது பற்றி நினைக்க தான் தோணும். ஸோ அதனாலேயும் நான் வந்து கடையில் வந்துட்டேன். கடைக்கு வந்ததுனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலை. ஸோ எல்லாருக்கும் அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த நியூஸை வந்து கேள்விப்படுறப்ப, ஏன்னா எனக்கு வந்து கடைக்கு பக்கத்தில் தான் அந்த அண்ணா கடை, அந்த அண்ணா வீடு இருக்குது. ஸோ எனக்கு போட்டு விட்ட டாப் லைனர் அண்ணா வீடு இருக்குது. அவங்க ஒய்ஃபு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்கள அப்போ இப்போ வந்து என்கிட்ட அந்த அண்ணா பேசுகிறது கூட இல்லை மூஞ்சி கொடுத்து. ஸோ போட சொல்லிவிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி அவங்க பாவம் அவங்களுமே வரும்க்கா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரே ஒரு தடவை தான் பேசினாங்க ஊர்லேருந்து வந்த பிறகு. அதுக்கப்புறம் அந்த அண்ணா என்னன்னு கூட கேட்கல. ஸோ ஒருவேளை அவங்களுமே கவலையில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கேப்ஷா மட்டும் நம்பிக்கையாக போட்டுட்ருக்காங்க. என்னையும் அதை போட சொன்னாங்க. ஸோ நானுமே ஒவ்வொரு நாள் போடுறேன். எனக்கு டைம் இருந்தால் போடுறேன், இல்லாட்டி ஒவ்வொரு நாள் டைம் இல்லாட்டி போடல. ஏன்னா கண்டிப்பாக வரும்னு தெரிஞ்சுன்னா இதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா இப்போதைக்கு வந்து இதில் ஒரு அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலை. அதை பார்த்தேன்னா எனக்கு அடுத்த வேலை என் குழந்தைங்கள பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, நிறைய இப்போ சுற்றி மைவித்திரி பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்லை, என்னென்ன நியூஸ் வருதோ ஆளுக்கு ஒரு நியூஸாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து நேற்று ஃபுல்லாக அந்த நியூஸை பார்த்துட்டு தான் இருந்தேன். எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதில் நியூஸில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நியூஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆட் செயலி வந்து வீடியோ பார்த்து 5 ரூபா 1500 கிடைக்கும்னு கூறி வாடிக்கையாளர்களை வந்து மோசடி செஞ்சதாகவும், கோவை சைபர் கிரைம் போலீஸால் வந்து புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் தொடர்பாக கோவை சேர்ந்த மைவி3 ஆட் செயலி நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புகாரில் சென்னை வந்து பொருளாதார குற்றப்பிரிவு மாற்றப்பட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கில் வந்து ஏற்கனவே நீதிமன்றம் வந்து இதன் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் வந்து சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்கை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து சரணடைய உத்தரவிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் உத்தரவு அவராக தான் போய் சரணடைஞ்சாருன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு. ஆனால் உத்தரவிட்டதாக சொல்கிறாங்க. இதன்படி சக்தி ஆனந்த் வந்து சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்கில் விசாரிக்க சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வந்து மலர் வாழ்த்தினம் முன்பு கடந்த 5ஆம் தேதி வந்து விசாரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கில் வந்து மீண்டும் ஜாமீன் மனு கேட்டு விசாரித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து ரத்தாயிடுச்சு. மறுபடியும் ஜாமீன் மனு கோரி ஆனந்தன் சார், அதாவது எம்டி சார் தரப்பில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சதாகவும், இந்த மனு வந்து 26/7 அன்னைக்கு விசாரித்து 69 லட்சம் வந்து மக்களை மோசடி செஞ்சாங்க, இந்த செயலியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு காவல்துறை தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த மைவி3 நிறுவனர் வந்து எம்டி சாருக்கு வந்து நீதிபதி டிவி தமிழ்செல்வி அவங்க வந்து இந்த மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இதில் எது பொய் எது உண்மைன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவராக போய் இது பண்ணாங்க. ஆனால் உத்தரவு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வாலண்டியராக தான் போய் சரணடைஞ்சார். ஆனால் அவங்க உத்தரவிட்டதாக சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதில் எது உண்மை, ஒவ்வொரு நியூஸில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 69 லட்சம் பேர் பாதிப்படைஞ்சாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம. அதில் வந்து யார் போய் அப்போ வந்து அந்த 69 லட்சம் பேர் எத்தனை பேர் 69 லட்சம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அது வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை இப்போ வரைக்கும் வெளிப்படுத்தவே இல்லை. அந்த 69 லட்சம் பேர் யாருன்னு தெரியாது. ஆப்பு யூஸ் பண்ணுறவங்களேவும் 50 லட்சம் 60 லட்சம் பேர்கிட்ட தான் வருது. இதில் மோசடி பண்ணுறலாம் வந்து பாதி பேர் எனக்கு தெரிஞ்சு பிஎம்மு எஸ்எம் இந்த ஓஎம்மில் தான் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு எப்படின்னு தெரியல. அது 69 லட்சம் பேர் எத்தனை லட்சம் பேர் சிஎம்மில் இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் 69 லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன தான் நியூஸ் சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை, ஒன்றும் புரியலை. ஏதாவது தெளிவாக சொல்கிறாங்களா அப்படின்றதும் தெரிய மாட்டேங்குது. உண்மையிலேயே நியூஸ் இது எப்போ தான் சரி முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போடா வெளியே வருவாங்கன்னு பார்த்தோம்னா அதுவும் நாளாகுன்றாங்க. எத்தனை நாளாகுன்னு கரெக்டாக சொல்ல மாட்டேன்றாங்க. மனு ஏன் தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு தெரில. அவ்வளோ பெரிய வந்து இப்போ என்ன சொல்கிறது, எவ்வளோ பெரிய சிக்கலில் இருந்தாலுமேவும் அவர் வந்து கண்டிப்பாக மீண்டு வந்து வெளியே வந்து நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றது வந்து எல்லாரோட ஆசை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. டாப் லைனர்லாம் என்ன நினைப்பாங்க, திருப்பி வந்து மீண்டும் வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க.
ஸோ அதுக்கூடால இதை ஓரளவுக்கு முடித்தவங்க என்ன நினப்பாங்க, அப்பாடா நம்ம காசை எடுத்துட்டோம் அப்படின்னு நினப்பாங்க. இப்போ தான் போட்டிருக்கவங்க வந்து எப்போடா நம்ம காசை எடுப்போம், ஒரு வழியாக காசை மட்டும் கொடுத்தா கூட போதும் அப்படின்ற நிலைமைக்கு தான் வருவாங்க யாராக இருந்தாலும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நியூஸை சொல்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் வேறு இன்னும் 2 மாதத்துக்கிட்ட ஆகும் அப்படின்ற சொல்லிட்டாங்க. இன்னும் 2 மாதம்னா ஏற்கனவே 5 மாதம் முடிஞ்சு 6ஆம் மாதம் ஆரம்பிக்கும்போது 8 மாதம் நீ 1 வருஷம்னா இப்படியே எல்லாரும் விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியலை ஒருவேளை. ஸோ அப்படி ஆற போடுற அளவுக்கு வந்து எல்லாருமே வசதியாக இருந்துட்டா தெரியாது, எல்லாருமே நிறைய காசு வச்சுனா தெரியாது, எல்லாருமே ஏதோ கடனை வாங்கினா போட அந்த கடனை கட்ட தண்டிக்குமாவது அடைக்க தண்டிக்குமா இது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படா கொடுப்பாங்கன்ட்டு, அவர் எப்படா வெளியே வருவாருன்ட்டு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதுவும் கடந்து தான் போகுமே தவிர எதுவும் மறந்து போகாது என்னை பொறுத்த மட்டும். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். ஸோ எப்போ தான் வெளியே வந்துட்டு சீக்கிரம் இதை ரன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது நல்லபடியாக நடந்து முடியணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கான பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.